தோழர்களே, இதனுடைய தலைப்பு இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம். புதிய கல்விக் கொள்கையை எதிர்ப்போம். தொகுதி மறுசீரமைப்பை பரிசீலனை செய்யுங்கள் என்ற கேள்வி கணையோடு இந்த பொதுக்கூட்டங்கள், கண்டன கூட்டங்கள் தமிழ்நாட்டுடைய பட்டி தொட்டிகளிலெல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பேரன்பு கொண்ட பெரியவர்களே, களியக்காயில் வாழுகின்ற படித்தவர்களே, பண்பாளர்களே, தமிழ்நாடு அரசாங்கம் என்ன கேட்கிறது ஒன்றிய அரசாங்கத்திடம்? 2500 கோடி ரூபாய் எங்களுக்கு தர வேண்டிய கல்வி நிதியை தாருங்கள் என்று கேட்கிறோம். எவனுடைய அப்பன் பணத்தையும் கேட்கவில்லை. பிஜேபியினுடைய ஆர்எஸ்எஸ் கருவூலத்திலிருந்து நாங்கள் கேட்கவில்லை. எங்களுடைய வரி பணத்தை கேட்கிறோம் என்று எங்களுடைய துணை முதலமைச்சர், நாளைய தமிழகம் எங்களுடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கேள்வி கணைகளை எழுப்பியிருக்கிறார்கள். அதைத்தான் நாங்கள் எல்லாம் பட்டி தொட்டிகளெல்லாம் கேள்வி கணையாக எழுக்கிறோம். நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்தியை திணிக்கிறீர்கள். நான் சொல்லுகிறேன் பெரியவர்களே, இந்தி துணிப்பு இன்றைக்கு நேற்றைக்கு அல்ல, 75 ஆண்டுகளுக்கு முன்னால் எனக்கு முன்னாலே உரையாற்றிய அன்பிற்கினிய சகோதரர்கள் சொன்னார்கள். 1983ஆம் ஆண்டு சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி சென்னை மாகாணத்தினுடைய பிரதம இருந்தார். அன்றைக்கு முதலமைச்சர் என்று சொன்னால் பிரதம என்று அழைப்பார்கள். உடம்பெல்லாம் மூளை, மூளையெல்லாம் சிந்தனை, சிந்தனையெல்லாம் வஞ்சனை என்று வர்ணிக்கப்பட்ட ராஜகோபாலாச்சாரி தந்தை பெரியாரின் தன்மான தம்பிகளால் உள்ளூகப்பட்டிருந்து விமர்சிக்கப்பட்ட ராஜகோபாலாச்சாரி இந்தியை கட்டாயமாக தமிழ்நாட்டில் அனைத்து மாணவர்களும் படிக்க வேண்டும் என்று அன்றைக்கே கொண்டு வந்தார். பேரன்பு கொண்ட பெரியவர்களே, தமிழ்தாய் 2000 ஆண்டுகள் தவமிருந்து பெற்றெடுத்த பிள்ளை பேரறிஞர் அண்ணா, தமிழ்நாட்டுடைய தீர்க்கதரிசி பேரறிஞர் அண்ணா, தென்னாட்டின் பெருநாட்டா பேரறிஞர் அண்ணா அவர்கள் தந்தை பெரியாரோடு சேர்ந்து அன்றைக்கே போராடினார்கள். அந்த போராட்டத்தின் விளைவாகத்தான் காலத்தின் அருமை கருதி நான் சுருக்கமாக பேசுகிறேன். 1967 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்டிலே வருகிறது. ஆட்சி கட்டிலே வருகின்ற நேரத்திலே பேரறிஞர் அண்ணா அவர்கள் மிகப்பெரிய கொடிய நோய்க்கு உள்ளாகிறார்கள். இருந்தாலும் சென்னை கலைவாணர் அரங்கத்திலே மிகப்பெரிய விழா, திறந்தவழி மாநாடு போன்ற அந்த மிகப்பெரிய விழாவில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நான் நோய்வாய்ப்பட்டு கொண்டிருக்கிறேன். என்னுடைய மருத்துவர்கள் சொன்னார்கள், நீங்கள் இந்த நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கலாம், ஆனால் உங்களுடைய முதலமைச்சர் நாங்கள் மருத்துவர்கள், ஆகவே நீங்கள் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளக்கூடாது என்று பரிந்துரைத்தார்கள். ஆனால் பேரன்பு கொண்ட பெரியவர்களே, பேரறிஞர் அண்ணா சொன்னார், தாய் தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டுகின்ற இந்த நிகழ்வில் நான் கலந்து கொண்டு மாண்டு போனால் நான் பெருமையாக ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லி தாய் தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டினார். அன்றைக்கு இரண்டாவதாக அறிவித்தார், பேரன்பு கொண்ட பெரியவர்களே, உறவுக்கு ஒரு மொழி, அது என் தாய்மொழி தமிழ் மொழி, தொடர்புக்கு ஒரு மொழி உலக மொழி ஆங்கில மொழி என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் அறிவித்துவிட்டு சொன்னார்கள். இந்த தமிழ்நாட்டில் இனி எத்தனை ஆண்டு காலங்கள் ஆனாலும் சரி, எத்தனை தலைமுறை சென்றாலும் சரி, இந்த 3 திட்டங்களையும் சுயமரியாதை திருமணத்தை நான் சட்டமாக்குகிறேன் என்று சொன்ன 3 திட்டங்களையும் எவனாலும் எத்தனை ஆண்டு காலமானாலும் மாற்ற முடியாது என்று பறைசாற்றினார் பேரறிஞர் அண்ணா. பேரன்பு கொண்ட களியாக்காவலை வாழுகின்ற பெரியவர்களே, இன்றைக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய சர்க்கார் அதை மாற்ற நினைக்கிறார்கள். நீங்கள் ஹிந்தி திணிக்கவில்லை என்று சொல்லுகிறீர்கள். நான் கேட்கிறேன், பிஸ்மகர்வா யோஜனா என்று சொல்லக்கூடிய திட்டத்தை கொண்டு வருகிறீர்கள் தோழர்களே. நாங்கள் நிதியை கேட்கிறோம், நீ இந்தியை திணிக்கிறாய். கேட்டால் சொல்லுகிறாய் நான் இந்தியை திணிக்கவில்லை என்று. நாங்கள் பதிவு செய்கிறோம். 22 மொழிகளை இன்றைக்கு அரசியலமைப்பு சட்டம் ஏற்றிருக்கிறது. இந்த 22 மொழிகளிலும் அனைத்து பாடசாலைகளிலும் பள்ளிகளிலும் நீங்கள் அதற்கான ஆசிரியர்களை நியமனம் செய்து கொண்டால் நாங்கள் ஏற்பதற்கு தயாராக இருக்கிறோம். ஆனால் நீங்கள் ஏற்க மாட்டீர்கள். ஏனென்று சொன்னால் அதற்கான எங்களுடைய கல்வி நிதியை தராத நீங்கள் எப்படி 22 மொழிகளை இங்கே நியாயப்படுத்துவீர்கள் என்பதை நாங்கள் கேள்விக்கணையாக வைக்கிறோம். தோழர்களே, நீங்கள் இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் மீண்டும் திணிக்க பார்க்கிறீர்கள். பொருளாளர் அருமையாக சொன்னார்கள்,
தமிழ் மொழியை ஒரு இனத்தை அழிப்பதற்கு மொழியை அழித்தால் போதும் என்று நீங்கள் கண்டனம் கட்டியிருக்கிறீர்கள். ஆனால் இது தமிழ்நாடு, தந்தை பெரியாரின் நாடு, பேரறிஞர் அண்ணாவின் நாடு என்பதை இந்த நேரத்திலே நான் பறைசாற்றிக் கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன் தோழர்களே. இதனால்தான் பேரறிஞர் அண்ணா அன்றைக்கே சொன்னார், திராவிட நாடு கோரிக்கையை பேரறிஞர் அண்ணா இதற்காக கோரிக்கையாக வைத்தார் என்பதை இன்றைக்கு தமிழ்நாடு மக்கள் தெரிந்திருக்கிறார்கள். அண்ணா சொன்னார், திராவிட நாடு கோரிக்கையை கைவிட்ட நேரத்திலே மாணவர்கள் கேட்டார்கள், பேரறிஞர் அண்ணா அவர்களே, நீங்கள் திராவிட நாடு கோரிக்கையை கைவிட்டீர்கள் ஏனென்று கேட்டதற்கு அண்ணா சொன்னார், நான் திருவோணத்திலே நடந்து செல்லுகிறேன், ஒரு மாடு என்னை முட்ட பெறுகிறது, நான் குடை பிடித்துக் கொண்டு செல்லுகிறேன், என்னை மாடு முட்ட வருகின்ற நேரத்திலே அந்த குடையை சுருக்கி கொண்டு நான் திண்ணையிலே நிற்பேன், ஆனால் மாடு சென்றதற்கு பிறகு மீண்டும் இந்த குடையை நான் நிமிர்த்தி பிடிப்பேன் என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார். ஆகவே நான் இந்த களியக்காவலையில் நின்று கொண்டு நான் பறைசாற்றுகிறேன். அந்த கோரிக்கை இன்றைக்கும் நிலவில் இருக்கிறது என்பதை நரேந்திர மோடியினுடைய சர்க்கார் தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் எங்களை தமிழ்நாட்டை சீண்டினால் இந்தியாவுடைய வரைபடத்தில் தமிழ்நாடு என்ற நாடு இருக்க வேண்டுமா வேண்டாமா என்பதை தமிழ்நாட்டு மக்கள் தீர்மானிக்கின்ற அளவிற்கு எங்களை நீங்கள் வேதனைப்படுத்தாதீர்கள் என்று நாங்கள் பதிவோடு வேண்டுகொள்கிறேன் தோழர்களே. ஆனால் எனக்கு முன்னாலே பேசியவர்கள் நான் சொன்னார்கள், நான் கேட்கிறேன், இந்த இந்தி திணிப்பை கொண்டு வருவதால் என்ன நடக்கும் என்று பிரதம அமைச்சருக்கும் தெரியும், இந்த நிதியமைச்சருக்கும் தெரியும், அனைத்து அமைச்சர்களுக்கும் தெரியும், இந்த உள்துறை அமைச்சருக்கும் தெரியும், இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து பிஜேபி காரனுக்கும் தெரியும். ஆனால் மீண்டும் ஏன் திணிக்கிறான் என்று சொன்னால் தெரிந்து கொள்ளுங்கள் தோழர்களே. களியக்காவலியில் திரளாக திறந்திருக்கக்கூடிய படித்தவர்களே, அவன் மண்ணை வாரி போட்டு சண்டைக்கு வருகிறான், கூரையிலே மண்ணை வாரி போட்டு சண்டைக்கு வருகிறான். தமிழ்நாடு இன்றைக்கு சிறப்பாக செயல்படுகிறது. இந்திய துணை கண்டத்தினுடைய முதல் மாநிலமாக தமிழ்நாடு செயல்படுகிறது. தலைவர் தளபதியார் அவர்கள், கலைஞர்கள் மாண்டு போனார்கள், மறைந்தார்கள். காவேரி கரையோரத்தை பிறந்த அந்த காவிய தலைவன் காவேரி மருத்துவமனையிலே மறைந்தார். அந்த விட்டுப்பாறையில் சந்தன கிண்ணங்கள் உருண்டு வருவது போன்ற அந்த என் உயிரினும் மேலான உடன்பிறப்பே என்ற அந்த காந்த குரலுக்கு சொந்தக்காரர் காவேரி மருத்துவமனையிலே மாண்டு போனார். அன்றைக்கு கொக்கரித்தார்கள். வடக்கே இருக்கின்ற ஆரிய கூட்டமும் அன்றைக்கு தமிழ்நாட்டை ஆண்டு கொண்ட இருந்த அந்த அடிமை கூட்டங்களும் கொக்கரித்தார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஆலமரம் சரிந்து விட்டது. திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய கப்பல் கரை தட்டிவிட்டது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மிகப்பெரிய தேரினுடைய வடம் அருந்து விட்டது என்றெல்லாம் கொக்கரித்தார்கள். தமிழ்நாட்டில் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோழர்கள் கேள்விக்கணையோடு இருந்தார்கள். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக தளபதியார் அவர்களை கை உயர்த்தி பிடித்து நம்முடைய இனமான பேராசிரியர்கள் கொண்டு நிறுத்திய நேரத்திலே தளபதியார் சொன்னார், தமிழ் காக்க, தமிழ் மொழி காக்க, தமிழ்நாடு காக்க நான் இன்றைக்கு புதிதாக பிறந்திருக்கிறேன். நான் தமிழ்நாட்டினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பல பொறுப்புகளை நான் அலங்கரித்தாலும், தலைவர் கலைஞனுடைய மகனாக இருந்தாலும் இன்றைக்கு நான் புதிதாக பிறந்திருக்கிறேன் என்று தலைவர் தளபதியார் அவர்கள் அன்றைக்கு சொன்னார். இன்றைக்கு அது நிரூபணமாகி இருக்கிறது. பறைசாற்றுகிறார் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், நீ 10,000 கோடி நீ எனக்கு தந்தாலும் இந்த தமிழ்நாட்டுடைய மாணவர்களை ஆயுதமாகவும் கேடயமாகவும் இருக்கக்கூடிய கல்வியை நான் தொடர்ந்து நடைபெறுத்துவேன், அதை நீ முட்டுக்கட்டை போட்டாலும் சாத்தியமில்லை என்று தலைவர் தளபதியார் அவர்கள் இன்றைக்கு சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் அதை பார்த்து பயப்படுகிறார். ஆகவேதான் தெரிந்து கொள்ளுங்கள், கூரையிலே மண்ணை வாரி போட்டு சண்டைக்கு வருகிறான். அவர்களுக்கு அனைத்தும் தெரியும், எதையும் சொல்ல மாட்டார்கள். மீண்டும் வருகிறான், குலக்கல்வியை கொண்டு வர பார்க்கிறான். நான் கேட்கிறேன் தோழர்களே, இன்றைக்கு ஐயா வைகுண்டருடைய 193வது அவதார தினம் இன்றைக்கு நாடெல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தாழ கிடப்பாரை தற்காப்பதே தர்மம் என் மகனே என்று சொன்ன ஐயா வைகுண்டருடைய தந்தையும் தாயும் அவருக்கு வைத்த பெயர் என்ன தெரியுமா தோழர்களே? இந்த வழியாக திருவனந்தபுரத்திற்கு இழுத்து சென்றார்களே ஐயா வைகுண்டரை,
அந்த ஐயா வகின்றனுக்கு தந்தையும் தாயும் வைத்த பெயர் என்ன தெரியுமா தோழர்களே? அனைவரும் இருக்கு. இந்த ஐயாபதியை சார்ந்தவர்கள் பலரும் இருக்கிறீர்கள். முடிசூடும் பெருமாள், முடிசூடும் பெருமாள் என்ற பெயர் சூட்டினார்கள் ஐயாவை உண்டருக்கு தாயும் தந்தையும். ஆனால் முடிசூடும் பெருமாள் என்ற பெயர் சூட்டக்கூடாது. நீ தாழ்த்தப்பட்டவன், நீ சாணான், நீ நாடார் குலத்தை சேர்ந்தவன், உனக்கு முடிசூடும் பெருமாள் என்று பெயர் சூட்டக்கூடாது என்று தான் முத்துக்குட்டி என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டதை இந்த நேரத்திலே நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். அன்றைக்கெல்லாம் என்ன பெயர் வைப்பார்கள், என்ன பெயர் வைப்பார்கள் தெரியுமா தோழர்களே? கருப்பன், சொரியன், குள்ளன் என்றுதான் பெயர் வைக்க வேண்டுமே தவிர இதுபோன்று முடிசூடும் பெருமாள் என்று பெயர் வைக்க கூடாது. மீண்டும் அங்கேதான் வருகிறான் அவன். புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வருகிறான். எனக்கு முன்னாலே பேசிய பொறியாளர்கள் பட்டியலிட்டு காட்டினார்கள். மீண்டும் குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வருவதற்கு முனைகிறான். கவனமாக இருங்கள். மீண்டும் மனு தர்மத்தை கொண்டு வர நினைக்கிறான். கவனமாக இருங்கள். எதையும் பற்றி பேச மாட்டார்கள். தமிழ்நாட்டில் நான் 2-5 நிமிடத்தில் என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கிறேன் தோழர்களே. முதல் ஊழல் குற்றவாளி யார் தெரியுமா? ஊழல் செய்ததில் பதவி இழந்தவர் யார் தெரியுமா? டி கிருஷ்ணமாச்சாரி. அவரை பற்றி பேச மாட்டார்கள். தமிழ்நாட்டில் ஊழல் குற்றம் சாட்டப்பட்டு சிறை சென்றவர் யார் தெரியுமா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஜெயலலிதா. அதை பற்றி பேச மாட்டார்கள். 2011ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் 2G ஸ்பெக்ட்ரம் 1,76,000 கோடி ரூபாய் திராவிட முன்னேற்ற கழகம் கொள்ளையடித்து என்று சொல்லி பொய்யான ஒரு குற்றச்சாட்டை சொல்லி 2011ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வருவதை தடுத்தார்கள். பேரன்பு கொண்ட பெரியவர்களே, ஆனால் வழக்கு நிறைவு செய்ய போகிறது, முடிய போகிறது. நீதியரசர் OP ஷைனி அவர்கள் வழக்கிற்கு தீர்ப்பு சொல்வதற்காக காத்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், 2 நாட்களாக நான் காத்திருந்தேன். வாதி தரப்பிலிருந்து ஏதாவது கருத்துக்கள் வருமா என்று நான் காத்திருந்தேன். சாத்தியமில்லை. எதையும் அவர்கள் கொண்டு வரவில்லை. ஆகவே 2G ஸ்பெக்ட்ரம் வழக்கு ஜோடிக்கப்பட்ட வழக்கு. ஆகவே இந்த வழக்கை நான் தள்ளுபடி செய்கிறேன் என்று OP ஷைனி நீதியரசர் சொன்னார்கள். அதை எவனும் சொல்ல மாட்டான். 2Gயை இன்றைக்கும் பேசுகின்றான். நான் பேசுகிறேன் தோழர்களே. பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தார். சங்கரலிங்க நாடார் தெரிந்து கொள்வதற்காக பேசுகிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்கள் செடிவாரி பூசுகிறீர்கள். அதற்காக நான் நீங்கள் மக்களிடத்தில் சென்று பதிவு செய்ய வேண்டும். பெருந்தலைவர் காமராஜர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த காலகட்டத்திலே தான் சங்கரலிங்க நாடார் தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் என்று உண்ணாநோன்பிருந்து மாண்டு போனார். ஆனால் காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே தமிழ்நாட்டிற்கு பெயர் மாற்றம் செய்யப்படவில்லை. பேரறிஞர் அண்ணா அவர்கள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக வந்த முதல் கையெழுத்தாக தமிழ்நாடு என்று பெயரிட்டார். ஆனால் அதை பற்றி சொல்ல மாட்டார்கள். திராவிட திமுக காரன் தமிழனுக்கு துரோகி என்று சொல்வார்கள். இதையெல்லாம் தான் சொல்லிக் கொண்டிருப்பார்கள் தோழர்களே. ஆனால் இன்றைக்கு இந்தியாவுடைய பிரதமர், நான் பதிவு செய்கிறேன், கேரளா மாநிலத்தில் காயங்குளம் கொச்சுண்ணி என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய திருடன் அன்றைக்கு இருந்தான். அந்த திருடன் பகலிலே அவன் இரவிலே திருடி பகலிலே ஏழைகளுக்கு கொடுப்பான். பணக்காரர்களிடத்திலே திருடி ஏழைகளுக்கு கொடுப்பான். ஆனால் நம்முடைய இந்திய திருநாட்டுடைய பிரதமர், ஹே 15 लाख रुपया है तुम लोग है बैंक में है डाल के दिया है என்று பொய்யான வாக்குறுதியை தந்த நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கு ஏழைகளிடமிருந்து பணத்தை எடுத்து அந்த அம்பானி அதானி உள்ளிட்ட பணக்காரர்களுக்கு கொடுக்கிறார். மிகப்பெரிய இன போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், பீப் எக்ஸ்போர்ட் மே ஹே இந்தியா ஹே நம்பர் 1 ஹே என்று சொல்லக்கூடிய பிரதம அமைச்சர் தமிழ் இந்திய துணைக்கண்டத்தில் முஸ்லீம்களை நீங்கள் பீப் சாப்பிட்டால் அடித்து கொல்லுவேர் என்று சொல்லுகிறீர்கள். வெளிநாட்டிற்கு சென்றால், அரேபிய நாட்டிற்கு சென்றால் ஷேக்குகளை கட்டி அணைக்கிறீர்கள். இந்த இரட்டை வேடத்தை தான் நீங்கள் நிறுத்தி கொள்ள வேண்டும் என்று நாங்கள் இந்த கண்டன பொதுக்கூட்டத்தின் மூலமாக நான் பதிவு செய்கிறேன். ஒரே கருத்தை மட்டும் சொல்லி 2 நிமிடத்தில் நிறைவு செய்கிறேன் தோழர்களே.
இந்த நாட்டை மாற்ற பார்க்கிறது ஆர்எஸ்எஸ். இந்த நரேந்திர மோடியோ அமித்ஷாவோ நம்முடைய எதிரிகள், இந்த நாட்டினுடைய எதிரிகள் அல்ல, ஆர்எஸ்எஸ். தெரிந்து கொள்ளுங்கள் தோழர்களே. இந்திய துணைக்கண்டத்தை இந்தியா என்ற பெயரை மாற்றி பாரத் என்று பெயர் மாற்றம் செய்ய நினைக்கிறார்கள். டெல்லியை மாற்றி நாக்பூருக்கு மாற்ற நினைக்கிறார்கள். ஒரே மொழி, ஒரே கலாச்சாரம், ஒரே பண்பாடு, ஒரே உணவு, ஒரே உடை, ஒரே கல்வி என்று அனைத்து அதிகாரத்தையும் நரேந்திர மோடியினுடைய காலடியிலே கொண்டு வர முனைகிறார். கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இந்தியாவில் வாக்குரிமை கிடையாது, குடியுரிமை கிடையாது என்பதை கொண்டு வர நினைக்கிறார்கள். கவனமாக இருங்கள். நம்முடைய வருங்கால தலைமுறையை காப்பதற்காக கவனமாக இருங்கள். தமிழ்நாட்டில் நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் இந்த அடிமைகளின் முதுகிலே சவிட்டி இன்றைக்கு 4 அசிங்கியங்கள் தமிழகத்தினுடைய சட்டப்பேரவையில் இருக்கிறார்கள். மீண்டும் அந்த நிலை தொடரக்கூடாது தோழர்களே. ஆகவேதான் பதிவு செய்கிறேன், இது தமிழ்நாடு தந்தை பெரியாரின் பூமி, பேரறிஞர் அண்ணாவின் பூமி. பிஜேபி காரனுக்கும் ஆர்எஸ் காரனுக்கும் நான் பதிவு செய்கிறேன். அசைத்து பார்ப்பதற்கு தமிழ்நாடு ஒன்றும் வாழை கன்றல்ல, மிகப்பெரிய ஆலமரம். கல்லெடுத்து எறிவதற்கு திமுக ஒன்றும் காக்கா கூட்டமல்ல, கூடி பொழிகின்ற மேக கூட்டம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த கொல்லன் தெருவிலே வாழுகின்ற முயலிடத்திலே கொல்லப்பட்டறையில் மிகப்பெரிய ஆயுதங்களை தீட்டுகின்ற அந்த சத்தத்தை கேட்டு அந்த முயல் வாழ்ந்து கொண்டிருக்கும். அந்த முயலிடத்திலே போய் ஒரு உடுக்கை காட்டி ஒருவன் குடுகுடு 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 என்று சொன்னாராம். அதை போன்று திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய ஆலமரம். அங்கே உடுக்கை தட்டு பயப்படுத்தாதீர்கள். வருகிறவனெல்லாம் திமுக அழிப்பேன் என்று சொல்லுகிறீர்கள். வருகின்ற காரிகள் எல்லாம் திமுகவை பற்றி தெரியாதவனெல்லாம், பஞ்சனையில் படுத்து தூங்குவனெல்லாம் திமுகவை பற்றி அழிப்பேன் என்று நினைக்கிறீர்கள். அழிந்து போவீர்கள். அழிந்த வரலாறு தான் உண்டு என்பதை பதிவு செய்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விளவங்கோடு தொகுதியின் தலைமை கழக பார்வை